கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒரு மனமகிழ்ச்சியின் நாளை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நாம் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷப்பட போகிறோம், அவரை துதிக்கப் போகிறோம். எல்லாருக்கும் சேர்ந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை இப்பொழுது துதிப்போம். உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவே உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உம் வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது, உந்தன் வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவே உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என் அன்பு தேவனே, உயிரோடு வாழும் நாளெல்லாம் உமக்காக வாழுகிற ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க. உமக்காக வாழுகிற ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கடைசி வரையில் உமக்காய் வாழ, சித்தம் செய்து வாழ கிருபை தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 86 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நம்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் ஒருவரே, கடவுள் ஒருவரே. இதை எல்லா மனிதர்களும் இன்றைக்கி நம்புகிறாங்க. இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத
மக்களை தவிர மற்ற பலவிதமான மார்க்க மதங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவர்தான் கடவுள் என்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் உறுதியாக இருக்கிறாங்க. பல தெய்வ வழிபாடுகள் நம்ம தேசத்தில் பல இடங்களில் காணப்பட்டாலும் எல்லாருடைய நம்பிக்கை என்ன? ஒன்றே தேவன், ஒருவரே தேவன். இந்த நம்பிக்கை எல்லாருக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த ஒருவராகிய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதிக ஆர்வமோ அக்கறையோ காண்பிக்காமல் ஏதோ ஒன்றை யாரோ ஒருவர் சொன்னார்கள், அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது நம்முடைய பூர்வீகர்கள் நமக்கு சொன்னார்கள் என்று சொல்லி அதை குறித்து எந்த விதமான விதத்திலையும் ஆராய்ந்து பார்க்காம அதை நம்பி அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இந்த ஒருவரே தேவன் அப்படிங்கிறதுக்கு வேதம் ஒரு விளக்கத்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒருவரே தேவன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நீர் ஒருவரே தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வம் யார் என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தான் ஒருவரே தேவன் என்று சொல்லக்கூடிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் வேத புஸ்தகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் உலகத்தில் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் மாத்திரம்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமே சொல்லுகிறது, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுதுன்னா இந்த வானம் பூமி உலகமே தோன்றுவதற்கு அவர் தான் காரணம். அப்போ அந்த ஒருவரே தேவன் என்கிற அந்த தெய்வம் யார் என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரே அந்த தெய்வம் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பல தெய்வங்களை நம்பலாம், பல மார்க்கத்தை நம்பலாம், எல்லாமே ஒன்று தானே சொல்லி நம்பலாம். பொதுவாக மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. எல்லாமே ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளே பல தெய்வ நம்பிக்கையுடையவர்களாக மதமும் சம்மதம் என்று எண்ணுகிறவர்களும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் உண்மையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாம் ஒன்று கிடையாது, ஒருவரே தெய்வம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களையும் கூட அந்த ஒருவராகிய தேவனை இந்த நாட்களை நம்ம அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த தெய்வத்தை நீங்கள் அறிந்து அவரை நேசித்து அவரை சேவிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் பல தெய்வ நம்பிக்கை உடையவராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் வந்து பேசினார். அப்படி பேசும்போது அவர் மெய்யான தேவன் என்பதை விளங்க பண்ணின போது பல நம்பிக்கை பல தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு ஆபிரகாம் ஒரே தெய்வத்தை அறிந்து கொண்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்தை அறிந்து கொண்டு அவரை சேவிக்க முன் வந்தபோது என்ன நடந்ததென்றால் அந்த ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார், உயர்த்த ஆரம்பித்தார். அவரை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். பெரிய ஒரு இனம் அவரிடத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய இனத்தின் தேசத்தின் தலைவராக அந்த ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். நீங்களும் அந்த ஒருவரே தேவன் என்கிற மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டால் உங்களையும் அவர் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியும். எனவே அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. நாங்கள் இன்றைக்கு அந்த ஒரே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு
கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.